ஆதவ் அர்ஜுன் பேசிய கருத்துக்களால் திமுக மனம் புண்பட்டு விட்டது, திமுகவுக்கு எதிராக பேசிட்டாரு, மன்னர் பரம்பரை மன்னராட்சியை ஒழிக்கணும், ஒரு குடும்பத்தின் பிடியில் சினிமா இருக்கிறது, இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் நீக்கப்பட்டாரா அப்படின்னா அது ஒரு காரணம், அது மட்டுமே காரணம் கிடையாது. திமுக விசிகாவை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத ஆதவ் அர்ஜுனுடைய இந்த நீக்கத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம். திமுகவுடைய ஒரு தலித் விங்காக, ஒரு எஸ்சி விங்காகத்தான் அவங்க பார்க்குறாங்க. இதை நான் பல்வேறு மேடைகளை பதிவு பண்ணியிருக்கோம். இது சில பேருக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும், ஆனால் உண்மை அது. ஆனால் விசிகா தன்னை ஒரு பொது கட்சியாக, காவிரி பிரச்சனையாக இருக்கலாம், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கலாம், ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கலாம், தமிழ்நாடு இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையமாக இருக்கலாம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமான பிரச்சனையில் பொது பிரச்சனையில் விசிகா பங்கு கொள்ளுது. எல்லா சமூகமும் விசிகாவில் இருக்காங்க. ஆனாலும் விசிகாவை திமுக தன்னுடைய தலித் அணியாக, எஸ்சி அணியாகத்தான் பார்க்க விரும்புகிறது.